அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு என்னோட ஸ்டைலில் நான் உங்களுக்கு செம்ம சூப்பரான ரவா தோசா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேங்க. செம்ம சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக, நல்ல கலர்ஃபுல்லாக. நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் ரவா தோசை பண்ணுவேன். இந்த ரவா தோசாவுக்கு நீங்கள் தொட்டுக்க கூட ஒன்றுமே வேண்டாம், அப்படியே ரெடி ஆனதும் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ரெடி ஆனதுமே லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் இட்லி பொடி தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஹெவன், அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே அருமையான சமையல் குறிப்பு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்லாம் போட்டு நான் பண்ணுவேன். இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 250 கிராம் ரவா வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்புறம் நான் பெரிய சைஸ் ரவா யூஸ் பண்ணியிருக்கேன். பாம்பே ரவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கோதுமை மாவு 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் நல்லா நிறச்சி எடுத்துக்கோங்க. இதில் மைதா யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக கோதுமை மாவை பயன்படுத்தலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல எந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இது நல்ல தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/4 கப்புக்கு அளவுக்கு நல்ல தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். ரவா தோசை நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்க விட போகிறோம். ஏன்னா திரும்ப அந்த ரவா நல்லா ஊறி கொஞ்சம் திரும்ப தோசை நல்ல திக்கான ஸ்டேஜுக்கு வரும். அந்த மாவு நல்லா கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 இப்போ பாருங்கள், நான் 10 மினிட்ஸ்க்கு வச்சுட்டேன். 10 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் நிறைய வெஜிடபிள்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவு நல்ல இள இஞ்சியாக பார்த்து எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கேரட் சீவுறதில் வச்சு சீவி கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கேரட் நல்லா துருவி போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை. கேரட் ஒரு மீடியம் சைஸ் கேரட் போட்டுக்கோங்க, நல்லா இளம் கேரட்டாக பார்த்து. அப்புறம் வெங்காயம் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இந்த 3 கலர்ஃபுல்லான 3 கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ, ரெட்டு, க்ரீனு நல்லா எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி ரவா தோசை இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதாவது மாவை ஊற்றுனதுக்கப்புறமா மேலே இது பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுவேன். என்னோடய ரவா தோசையில் நான் அந்த ஒயிட்டாக இருக்கிறது எனக்கு இஷ்டம் கிடையாது. கண்டிப்பாக லைட்டாக ஒரு எல்லோ கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மஞ்சள் பொடி போட்டுட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்படியே நான் திரும்பியும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். 5 மினிட்ஸ் நம்ம ஏன் இதை ரெஸ்ட் எடுக்க வைக்கோம் அப்படின்னா, அதில் உள்ள சீரகத்தோட எசன்ஸு, அப்புறம் அந்த சில்லி, அப்புறம் அந்த வெஜிடபிளோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி நல்லா அந்த ரவா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாவு. ஸோ இதெல்லாம் அதில் ஊறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டுங்க, நல்லா ஊறிட்டு பாருங்கள். அந்த நான் நிறைய வெஜிடபிள் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு திக்காக தெரியுது. தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம், பட் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நான் பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். இது ரெடி ஆனவுடனே, அதாவது தவா நல்லா சூடானதுக்கப்புறமா, ரவா தோசைக்கு என்றைக்குமே தவா நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் கேஸை ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. தீயை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு ஊற்றுனதுக்கப்புறம்
இதை வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இப்போ நார்மல் தோசை வந்து எப்படியும் ஒரு 1.5 நிமிஷத்தில் ரெடி ஆகும். பட் ரவா தோசை வந்து ஒரு 3-3.5 நிமிஷம் கிட்ட ஆகும். 3லேருந்து 4 நிமிஷம் கூட ஆகும். நல்ல கிறிஸ்பியாக பொறுமையாக நீங்கள் வந்து இதை சுட்டு எடுத்துக்கிடணும். பாருங்கள், நல்ல ஸ்லோ ஃபயர்லேயே விட்டுட்டிங்கன்னா நல்ல இந்த மாதிரி குக்காகி வந்துடும். மேலே இதை வந்து நீங்கள் திருப்பி போடணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், கீழே நல்லா ப்ரௌன் கலரில் அருமையான கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். திரும்ப வந்து ரவா தோசை சுடும்போது எப்போவுமே நல்லா அடுத்த தோசை விடும்போது நல்லா கலக்கிட்டு தான் விடணுங்க. ஏன்னா மாவு இந்த ரவா எல்லாம் கீழே போயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஊற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அந்த வெஜிடபிளாக நிறைய போட்டிருக்குது, ப்ளஸ் அந்த மஞ்சள் பொடி போட்டிருக்குது. அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் வந்து நல்லா பாருங்கள், கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லா மொறுமொறுன்னு. ஆக்சுவலி இந்த தோசை வந்து நம்ம சுட்ட உடனே சாப்பிட்றோன்னு என்றைக்குமே ரவா தோசைலாம் ரொம்ப நேரத்துக்குலாம் வைக்க முடியாது. கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் திரும்ப அப்புறம் சாஃப்ட் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.